இலவசங்களுக்கு செலவிடப்படும் அரசு பணத்தின் மூலம் வேலைவாய்ப்புகளையும் மருத்துவ கட்டமைப்புகளையும் மிகுதியாக்கலாம் என்று கூறியுள்ள ஐஜேகே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து, தனி மனிதராக சாதனை புரிந்து வரும் டாக்டர் பாரிவேந்தரின் செயல்பாடுகளையே ஒரு மாடலாக மக்களிடம் எடுத்து செல்ல விரும்புவதாக தெரிவித்துள்ளார். எல்லாரும் வராங்க, வந்துட்டு வேற வழி இல்லாம அதை காப்பி அடிக்கிற சூழ்நிலை வருது. அதை தவிர்த்தா நல்லது. இப்போ நாங்களும் முதல்ல வரும்போது கண்டிப்பா சொல்றோம், இது என்ன சொல்றோம்னா, மக்களுக்கு இலவசம் தவிர்ப்பது நல்லதுன்னு தான் கண்டிப்பா நாட்டுக்கு நல்லது. ஏன்னா கவர்மெண்ட் இந்த ஃபண்டெல்லாம் இருந்ததுன்னா ஒரு இண்டஸ்ட்ரிக்கு உருவாக்கலாம், வேலை வாய்ப்பு உருவாக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் உருவாக்கலாம். அதுக்காக நான் இல்லாத மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டுன்னு நான் சொல்ல, அவங்களுக்கு அந்த நிலைமையே இல்லாம பண்றதுக்கு தான் ஒரு முயற்சி. ஏன்னா இந்த திராவிட ஆட்சி கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக ஆண்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிலைமையில இன்னைக்கு மக்களுக்கு தேவை என்ன? செல்ஃப் சஃபிஷியன்ட், எனக்கு தன்னிறைவு பெற்று மக்கள் வாழணும், சுய கௌரவத்தோட வாழணும்னு நாங்க நினைக்கிறோம். அதை தான் ஐயா வேந்தர் ஐயா சொல்றாங்க. முதல்ல வந்தாரு, அதை ஃபாலோ பண்ணி ஐயா சொன்னதை ரஜினிகாந்தும் சொன்னாரு, அதே போல இப்ப விஜய் சொன்னாரு, இப்ப திருப்பி மாறுறாரு. இது சூழ்நிலைக்கு தகுந்த அப்பப்போ மாறிட்டு தான் இருக்கும். இருக்கிற நீங்க இந்த உங்களுடைய கருத்துக்களை நல்ல கருத்தா இருக்கு, இது திணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இது அதிமுகவும் ஏற்குமா? அதாவது ஒவ்வொரு கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, கோட்பாடு இருக்கு. அந்த கோட்பாடுல நாங்க உறுதியா இருக்கிறோம். இன்றைக்கு கூட்டணி இருக்கும்போது கூட்டணி கொள்கைக்கு என்ன இருக்கோ என்டிஏ அஜெண்டாவை நாங்க ஃபாலோ பண்றோம். அதனால இதுக்காக நாங்க செய்யவே மாட்டோம்னு இல்லை. நாளைக்கு நாங்க வளர்ந்து வரும்போது அதுக்குதான் நாங்க சொல்றோம், படிப்படியா இந்திய ஜனநாயகம் வந்ததுன்னா இந்தியாவில் ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும். ஏன்னா ஒரு தனிப்பட்ட மனிதரா வந்தவர் இவ்வளவு பெரிய இன்ஸ்டிடியூஷனை பண்ணியிருக்காருன்னா மாடல் ஒரு சாம்பிள் காமிச்ச மாதிரி. அப்போ அதுக்கு நாங்கள் தகுந்த மாதிரி இன்னைக்கு எல்லாமே அரசியல்ல மாற்றத்தை கொண்டு வரதுக்கு நினைக்கிறாங்க. மக்களே வெறுத்து போய் தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இதுக்கு வேண்டாம், யார் பெரும்பான்மையான மக்கள் வேண்டாம். யாரெல்லாம் நீங்க ஏழைன்னு சொன்னீங்களோ இன்னைக்கு அவங்க மிடில் கிளாஸ் ஆயிட்டாங்க. அவங்க பணத்தை வாங்கி தானே நீங்க செலவு பண்றீங்க. மிடில் கிளாஸாவோ ஃபிளாட்லயோ சென்னை சிட்டிலயோ இல்லைன்னா நீங்க இருக்கக்கூடிய டவுன்லயோ பஞ்சாயத்துலயோ இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையில்லை. ஆனால் இந்த இலவசம் அவங்களுக்கு போறது, அவங்க இப்ப இல்லாதவங்க பேரை சொல்லி இவங்க அடிச்சுட்டு போறாங்க. அது ஒவ்வொரு உழைப்பாளிக்கும் கஷ்டம் தானே. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டப்பேரவை தொகுதி செயல் வீரர்கள் கூட்டத்தில் இந்திய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் சண்முகம், துணை பொதுச் செயலாளர் ஆனந்தமுருகன், சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் வெங்கடேசன், மாநில தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் ரமேஷ், குன்னம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட தலைவர் அன்பழகன், பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி தலைவர் அழகுவேல் மற்றும் இந்திய ஜனநாயக கட்சியின் மாவட்ட, நகர, ஒன்றிய பொறுப்பாளர்கள் மற்றும் மகளிர் அணியினர் பலர் கலந்து கொண்டனர்.